படத்துல ஒரு வசனம் வருது, திருவள்ளுவர் வந்து கிறிஸ்துவர்னு கூட சொல்லி பார்த்துட்டு மன இவங்களை மாற்ற முடியலையே அப்படின்னு. ஆனா கடந்த காலங்களில் பார்த்தோம்னா திருவள்ளுவருக்கு காவி உடை அணிஞ்சு அந்த பரப்புரை அதிகமாக இருந்ததா இல்லை சிலுவை போட்டு அந்த பரப்புரை இருந்ததா? இந்த வசனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது ஒரு இதாக தான் எடுத்துக்கணும். முயற்சிக்கிறாங்கல்ல. இப்போ முருகன் யாரு, சிவன் யாரு? தமிழ் கடவுள். சிவன் எப்படி இந்துவானா? சிவன் இந்து கடவுளா தமிழ் கடவுளா? தமிழ் கடவுள். எப்படி இந்துவானா? மாயோன் பெருமாள் நீங்கள் கேள்வி கேட்டீங்க, பதில் தான் சொல்லணும். மாயோன்கிறவன் யார்? மாயோன் தான் திருமால் ஆகிறாங்க. மாயோன்னா நாங்கள் முல்லை நிலத்துக்கு வரும்போது மூலப்பொருள் எங்களுக்கு முதல் திணையில் எங்கள் இறையாக எங்கள் தலைவனாக முருகன் வந்துடுறார். ரெண்டாவது நிலத்துக்கு இறங்கும்போது எங்களுக்கு ஆடு மாடுகளை வேட்டையாடி உண்ணதை வளர்த்து உண்ண முடிவெடுத்துறோம். இப்போ வளர்க்குற இடத்துல அங்கே தான் எங்களுக்கு ஒரு குடிகளில் தலைமை வருது. அப்போ இந்த தலைவனுக்கு கோன் என்று பேர் வருது. ஏன் வருதுன்னா ஒரு கோலை கொடுக்குறோம் ஆடு மாடு மேய்க்கிற இடத்துல. இப்போ கோன் என்றால் உங்களுக்கு தெரியும் அரசன், அது ரெண்டாவது குடி. அப்போ அங்கேயே நாங்கள் 1-2 கண்டுபிடிச்சிடுறோம் ஆடு மாடுகளை என்றது. அப்போ அந்த இடத்துல எங்களுடைய இறை இந்த ஆடு மாடு வளர்த்தல் மேய்ச்சலுக்கு இதுகளுக்கெல்லாம் மழை ஒரு பெரிய மூல காரணமாக இருக்குது. அப்போ கருகருன்னு மேகம் கூடி பேஞ்சிட்டு அது கருகருன்னு காணாமல் மாயமாக போயிடுதுங்கிறதுனால மாயோன் என்று வணங்கு. மேகம் கருப்பாக இருக்கிறதுனால கார்வண்ணன், கார்முகிலன், கருமேகன் சொன்னான். இப்போ அதில் தான் என் தம்பிக்கெலாம் கார்வண்ணன் நான் பேர் வச்சேன். இப்போ இந்த கார்வண்ணன், கார்முகிலன், அப்போ இங்கே கூட குழப்பம். எங்கள் ஐயா கண்ணாசன் கூட ஒரு இடத்துல கண்ணா கருமை நிற கண்ணான்னு பாடிதாரு, ஒரு இடத்துல நீல நிற கண்ணா வாடாங்கிற. நாங்கள் கேட்டேன், எங்கள் கண்ணை கருப்பா இல்லை ஊதாவா, ஒரு முடிவெடுங்க. அது எங்கள் இறை எல்லாமே கருப்பு தான். அப்போ அந்த இடத்துல மால் என்றால் கருப்பு என்று பொருள். தமிழில் வணங்குகிற தெய்வத்தை நாங்கள் பெருமையாக மரியாதையாக கூப்பிடணுன்னு திருமால் பெருமாள்னு கூப்பிட்டோம். அப்படி தான் வருது. இப்போ இவர் எப்படி வைணவரானார், இவர் எப்படி சைவ இந்துவானாருங்களாம் இருக்குல்ல, உங்களுக்கு இந்து கடவுளானார். அது மாறி எடுத்துக்கொண்டார்கள், தன்மையப்படுத்தி கொண்டார்கள் பின்னாடி வந்தவர்கள். அப்படி தன்மையப்படுத்தப்படுவதில் இன்னைக்கு வள்ளுவனுக்கு அது குறிப்பாக என் போன்ற பிள்ளைகள் வந்தோடனே எங்கே பார்த்தாலும் திருக்குறளை பேசுகிறான் தமிழ் மறைன்னா. நீங்கள் இப்போ இறைமகன் இயேசு எடுத்துக்கிட்டீங்க, பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த போதனைகள் அமர்ந்து மானுட சமூகத்துக்கு நன்னறி சொன்னதாக இருக்கார். அவங்க வாழ்க்கையில் அங்கங்கே சொன்னதெல்லாம் மானுட வாழ்க்கைக்கு நிறைய இருக்கும். நபிகள், இறை தூதர் நபிகள் நாயகம் அவங்க வாழ்ந்து காட்டியதில் இருந்த சிறந்த வாழ்க்கை முறைகள், அவர்கள் சொன்ன அந்த நல் வார்த்தைகள் இருக்குல்ல, நற்செய்திகள் எல்லாம் அது மறையாக இன்றைக்கி திருக்குறானா இருக்குது. அப்படி தான் பகவத்கீதையிலையும் நற்செய்திகள் அப்படி தான் இருக்கும். ஆனால் மானுட வாழ்க்கைக்கு ஒரு மகன் உட்கார்ந்து ஒரு போதிச்சது இருக்குது பார்த்தீங்களா, அது உலகத்தில் திருக்குறள் மட்டும்தான். ஒரு முறை சொன்னால் பத்தாது அப்படின்னு ஒவ்வொரு கருத்தையும் 10 முறை சொல்லி ஒரு அதிகாரத்துக்கு 10 பாக்களை பாடிய ஒருத்தர் அப்படி தான். அவன் இப்போ உழவுன்னு எடுத்துக்கிட்டா, உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். போதும்ல, ஒரு தடவை சொல்லிட்டார்ல, சரி இன்னொரு தடவை உழுவார் உலகிற்கானே அட்டாற்றாது எழுவாரே எல்லாம் பொறுத்து போக வேண்டியதானே. 10 தடவை சொல்கிறாப்ல. உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை, இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு பாடிட்டே இருக்க. அப்படி 10 முறை பாடுறாப்ல. அப்போ ஒவ்வொன்றையும் 10 முறை வலியுறுத்தி அரசாட்சினா முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். பிறகு அஞ்சாமை அறிவு ஊக்கம் ஈகை இன்னான்கும் எஞ்சாமை வேந்தற்கு அழகு. இப்படியே பாடிட்டு வரோம். அந்த மறையின் சிறப்பை நாங்கள் எடுத்து போகும்போது இவனை விடக்கூடாது, இவனை நம்மாலாக்கணுங்களா. ஒருத்தர் காவியை போடுறது, ஒருத்தர் கருப்பை போடுறது, புரியுதுன்னு நினைக்கிறேன். அவன் என்ன போட்டாலும் அவன் தமிழன், தமிழின மூதாதை, தமிழ் மறையோங்கிறத ஒன்றும் மறைக்க முடியாது. அதில் அவர் ஒரு இதுக்கு சொல்கிறார், போட்டு பார்த்தா மாற்ற முடியல அப்படின்னு. பல இடங்களில் கிறிஸ்தவ இந்த படம் விமர்சனம் பண்ணுறது, இழிவுபடுத்துன்னு சொல்லி சில கிறிஸ்தவ அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நீங்கள் படம் பார்த்தீங்க, அந்த மாதிரியான காட்சி இல்லை அப்படிலாம் என்ன சொல்லுவாங்க? அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் யார் மனதையும் புண்படுத்தக்கூடிய நோக்கம் எங்களில் யாருக்கும் இல்லை. அது குறிப்பாக என் தம்பிக்கு எப்படி இருக்கும், அப்படி அவர் இருந்தால் எடுன்னு சொல்லிடுறான். அப்படி இருந்தால் அவனே எடுக்க மாட்டான். அது சும்மா இன்னைக்கு இருக்கிற புழக்கத்தில் இருக்கிறத நாங்கள் புண்படுத்துகிறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அதெல்லாம் இப்போ அது படி மாறி இருக்குது இல்லை. மாறிக்கும் மேரிக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் கிறிஸ்தவத்துலேயும் ஃபாத்திமா இருக்குது, இஸ்லாத்துலேயும் ஃபாத்திமா இருக்குது.
அங்கே உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே இப்ராஹிம், இங்கே ஆபிரகாம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஒரே தாய் வீகத்தில் வந்து பிறந்தர்களா? அப்போ இல்லையா? அதில் வந்து இஸ்லாத்தை தழுவியர்கள் இருக்கிறாங்க, சிலர் யூத மதத்தில் அப்படியே இருந்தவங்க இருக்கிறாங்க, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவங்க இருக்கிறாங்க. ஆனால் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள், ஒரு அப்பனின் பிள்ளைகள் தான். அப்படி தான் வரலாறு சொல்லு. இப்போ அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா நம்மாழ்வார் வந்து ஜெர்மனுக்கு போகிறாங்க. ஏன் போனாங்க? வேப்ப மரத்தை, வேப்ப விதையெல்லாம், வேப்ப அவன் வாங்கிட்டான் காப்பீட்டு உரிமையை. என்ன பண்ணுறது தெரியல. அந்த மனுஷன் 2 நண்பர்களை கூட்டிகிட்டு போயிட்டாவில. போய் அங்கே நடக்கிற அந்த விவாதத்தில் போய் பங்கேற்று இருக்கும்போது வெளியில் எல்லோரும் உள்ளே போகும்போது வேப்பங்குச்சி வச்சு பல் விளக்கிட்டு இருந்தோடனே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு வேலைக்காரங்க, நான் பல் விளக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. எங்கள் ப்ரெஸ்ஸு பேசிட்டேங்க, இன்சைடு த ப்ரெஸ் அப்படின்னு. அது எங்கள் அப்பா நல்லா பேசி கேட்டாங்க. வேலைக்கு தூக்கி போட்டியோ, எங்கள் எதிராக அது நீங்கள் என்னடா எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டிய, நீங்கள்லாம் உங்களுக்கு மேரியம்மா மாதிரி எங்களுக்கு மாரியம்மாப்பா. நாங்கள் எங்களுக்கு இதை கட்டித்தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். எங்களுக்கு அம்மைன்னு நோய் வந்தால் அந்த வேப்ப மர இலையை கட்டுவோம், தீர்ந்து போயிடும். அதனால் தயவு செய்து இது எங்களுக்கே கொடுத்துருங்கன்னு டேக்கிட்டுன்னு கொடுத்துட்டான். அப்படி அந்த காப்பீட்டு உரிமையை நமக்கு திருப்பி கொண்டு வந்தது எங்கள் அப்பா. அப்பா சொன்னது தான், உங்களுக்கு மேரியம்மா, எங்களுக்கு மாரியம்மான்னு. இதில் திரும்பி திரும்பி சொல்கிறேன், நம்மளுடைய மூதாதை திருமூலர் சொன்னதா, ஒன்றே குலம் ஒருவனே தேவனது தான் ஓரி வருது. இதில் என்னென்னா பாதை வேறு, பரம்பொருள் ஒன்று. எத்தனை நதிகள் வருது, எங்கே போய் சேருது? அந்த கடல் ஒன்று. இதுதான் உலகம். இதை புரிஞ்சுக்கிட்டு குழப்பம் இல்லாமல் அடிச்சுக்கிறாம எல்லா மதங்களும் உன் மதம் சிறந்தது நீ வழிபடு, என் மதம் சிறந்தது வழிவிடு. இவ்வளோதான் கோட்பாடு. அண்ணல் அம்பேத்கர் சொன்னது தான், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இதை ஏற்றுக்கிட்டால் மானுட சமூகத்தில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாரும் நிம்மதியாக வாழலாம். மதம் மாறுறாங்க, மதம் மாறும்போது அந்த பிரச்சனை வருது. அப்போ ஊரில் இருக்க ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, மதம் மாறுறீங்க, இனிமேல் இந்த ஊரில் உடைமைகளும் உயிரும் பறிக்கப்படும் சொல்கிறாங்க. ஆனால் மதம் மாறுறது அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய உரிமை, அது இருக்கிறத சொல்கிறாரு. இப்போ மதமாற்ற தடை சட்டம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த நாடு மதமாற்ற தடை சட்டத்தை போட்டிருக்கா இல்லையா? இப்போ நாடே போட்டிருக்கா இல்லையா? மதம் வந்து அவன உரிமை, வழிபாடு, மதம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, உடை, உணவு, வழிபாடு, இதெல்லாம் வந்து அவனவனுடைய உரிமை. அதற்கு பேர் தான் சுதந்திரம். இந்த சாமியைத்தான் கும்பிடணும், இந்த உடையைத்தான் உடுத்தணும், இந்த உணவைத்தான் உண்ணணும்னு சொல்ல யாருக்கு உரிமை இல்லை. அது மாதிரி அவர் சொல்கிறார். அவர் அந்த கருத்தை அப்போ அப்படி ஒரு கருத்து இருந்தது, அதை சொல்கிறார். மண் சார்ந்த வாழ சொல்லி இப்போவே நீங்கள் சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணால் கொலை பண்ணுறிய, அதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கேட்கல. மனிதன் வந்து இவன் வந்து வச்சான் பாருங்க, சாதியில் போய் பெருமையை வச்சான் பாருங்க. அங்கே தான் பிரச்சனை. மொழி இனப்பெருமையை விட சாதி மத பெருமை பெருசாக இருக்குது. இங்கே இருக்கிற கூட்டத்துக்கு எது செத்தாலும் பரவாயில்ல. நீர் நஞ்சாயிருச்சா பிரச்சனை கிடையாது, மொழி செத்துருச்சா பிரச்சனை கிடையாது, இனம் செத்துக்கிட்டு இருக்கா பிரச்சனை கிடையாது, வேற என்ன இருக்குது, என்ன காடு அழிக்கப்படுதா பிரச்சனை கிடையாது, மலை அழிக்கப்படுதா பிரச்சனை கிடையாது, மண் அள்ளி விற்கப்படுதா பிரச்சனை கிடையாது. எது செத்தாலும் பிரச்சனை. யானை, கரடி, சிங்கம், புலி, எது செத்தாலும் பிரச்சனை கிடையாது. எது செத்துறக்கூடாது? தன் சாதியும் மதமும் செத்துறக்கூடாது. வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாங்க. உடனே ஒரு அரை மணி நேரத்தில் வந்து தேமுதிக அது அப்படி எதுவும் நாங்கள் சொல்லல, இப்போதைக்கு நாங்கள் சொல்லலை, அது ஜனவரியில் நாங்கள் எங்களோட கூட்டணி நிர்வாகம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்கவுங்க கட்சி, அவங்கவுங்க கட்சியின் உரிமை, அவங்கவுங்க கட்சியின் முடிவு. அதில் எனக்கு என்ன கருத்து நான் சொல்ல முடியும்? நான் யாரோடும் கூட்டு சேரலை. எனக்கு சாப்பாட்டில் மட்டும்தான் கூட்டு பொரியல், சண்டையில் நான் எப்பவும் தனிச்சு தான் போடுவேன். அதனால என்னை நீங்கள் அந்த ஆட்டத்தில் சேர்க்கறது தப்பு. அது அவங்களுக்கு தலைநகர் டெல்லியில சார் இப்போ 4 தலைமுறைகளாக இருந்த தமிழர்கள் மதராஸ் முகாம்ல இருந்து வீடுகள் இடித்து அகற்றப்படுறாங்க. ஆளும் பாஜக அரசு அதை செஞ்சுட்டு இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? நாங்கள் டெல்லியில் இருக்கிற எங்கள் தம்பிகள் போய் போராடினாங்க, பேசினாங்க. நான் கூட தொடர்ச்சியாக பணியில் இருந்துட்டேன். ஏன்னா நான் போய் அங்கே ஏற்கனவே பல போராட்டங்களை செய்யலாம். இதை 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சிக்கிட்ட நீங்கள் கேட்கணும், இதுக்கு காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன? மாநில முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ காலையில வீடுகள் இடித்து அகற்றப்பட்டிருக்கு. அது ரொம்ப நாளாக இருக்குது அந்த பிரச்சனை. இந்த சிக்கல் வந்து இன்னைக்கு இல்லை, 2-3 மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஹரியானாவில் இதே மாதிரி 5000 கணக்கான குடும்பங்கள் விரட்டப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே 1.5 கோடி வட இந்தியன் வந்து குடியேறி அவன் இங்கே வந்து எல்லா நிறுவனங்களையும் வேலை செய்யவும், கட்டுமான பணிக்கும்,
நாற்று நடவும் கருதருக்கும் வந்து இங்கே 1.5 கோடி பேர் குடியேறி அவன் குடும்ப அட்டை எடுத்து அவன் இந்த பங்கீட்டுக்கு அட்டை அதை ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டில் அவங்களுக்காக கொண்டு வரப்பட்டது தான். வாக்காளர் அடையாள அட்டை எடுத்து வாக்கு செலுத்த வந்துட்டான். இப்போ எங்களுக்கு இருக்கிற பயம் 1.5 கோடி இன்னும் 1 கோடி வந்துட்டான்னா இந்த நாட்டின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிச்சிருவான். அப்புறம் கதை முடிஞ்சிடும். ஈழத்தில் அடித்து வரட்டும் போது அகதியாக நிற்கவாது எனக்கு இங்கே ஒரு 1/2 கிரவுண்ட் இடம் இருந்துச்சு. இங்கே அடித்து வரட்டினானா எங்கேயும் போக முடியாது. இப்போ டெல்லியில் இடிக்கிறான், நாளைக்கு ஒவ்வொரு இடமா இடிப்பான். இதுக்கு முன்னாடி ஹரியானாவில் அடித்தான், அதுக்கு முன்னாடி மும்பையில் மகாராஷ்டிராவில் உங்களுக்கு தெரியும் அடித்து தாராவியில் அடித்து வரட்டினா. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். இங்கே வந்தவன் எங்களை திருப்பூரில் அடிக்கிறான், 9 வீடு அடிக்கிறான். இப்போ வாடகைக்கு குடியிருந்த ஒரு பீகாரிய ஒரு இளைஞர்கள் சத்தம் போட்டு பேசியிருக்காங்க. இந்த வீட்டு உரிமையாளர் சத்தமாக பேசாதீங்கன்னு சொன்னது கொண்டுட்டான். எப்படி இருக்கு? சத்தமாக பேசாதீங்கன்னு சொன்ன உரிமையாளரே கொல்லப்படுறாருன்னா எதிர்காலம் எங்கே போய் நிற்கும்னு பாருங்கள். இந்த அதிகாரங்கள் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்காது. அது இதை நீங்கள் தான் எனக்கு சொல்லக்கூடாது. நான் வந்து இதெல்லாம் சொன்னால் நீங்கள் என்னை வந்து இனவெறியன் மொழிவெறியன் இதெல்லாம் சொல்லுவீங்க. இது நீங்கள் தான் சொல்லணும். இதுக்கு என்ன தீர்வு? சார், திமுக பொதுக்குழுவில் 27 தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதில் ஜூன் 3ஆம் தேதி கருணாநிதி அவர்கள் பிறந்தநாள செம்மொழி நாளாக கொண்டாட தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. கருணாநிதி அவர்களுக்கும் செம்மொழிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஐயா கருணாநிதிக்கும் செம்மொழிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நீங்கள் கொண்டாடினா நான் முதலமைச்சர் ஆகிட்டேன், மறுபடியும் கொண்டாடுவீங்களா? திண்டாடுவீங்களா? இதெல்லாம் சேர்த்ததானே. என் மொழி செம்மொழியாக இருந்ததா நீங்கள் செம்மொழியாக ஆக்குனீங்களா? யார்கிட்ட பதில் இருக்கு? தமிழ் செம்மொழியாக நீங்கள் ஆக்குனதுனால செம்மொழியா? இந்தியாவை நீங்கள் ஆளும்போது காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது செம்மொழின்னு சொல்ல சொன்னதுனால அதை அறிவித்ததுனால என் மொழி செம்மொழியாச்சா? தமிழறிஞன்னு சொல்ல வேண்டியதில்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிவழி தேசியனங்களின் மொழி ஆய்வறிஞன் எல்லாரும் சொல்கிறான், உலகத்திலே ஒரு மொழி எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனி செம்மொழி உண்டென்றால் அது தமிழ்ங்கிறான். நீங்கள் யார் எனக்கு என் மொழிக்கு அங்கீகாரம் பெற்று தரதுக்கு? எத்தனாயிரம் ஆண்டுனே தெரியாது என் மொழியின் தொடக்கம். 50,000ங்கிறாரு தேவனையப்பாவாளர், 80,000 ஆகுங்கிறாரு உங்கள் கால்டுதல். ஆதியில் மனிதன் காடுகளில் இருந்து நகரத் தொடங்கிய போது, இடம்பெறத் தொடங்கிய போது பேசிய மொழியில் இருந்த ஒளி வடிவம் எழுத்து வடிவமும் இன்றும் தமிழில் காண கிடக்கிறதுன்னு கால்டுவல் எழுதுகிறாரு. இப்போ 80,000 50,000 நான் எப்போன்னு தெரியாது. 1800 ஆண்டு 1600 வெறும் 500. அந்த 500 ஆண்டுக்கு முன்னாடி மலையாளம், அதுக்கும் பின்னாடி இந்தி வருது. இந்தி 500 ஆண்டை தொட்டுச்சா பாருங்க. நீனும் செம்மொழி நானும் செம்மொழி. இங்கே போய் 2000 ஆண்டுன்னு சொன்னால் சிக்கலாயிரும், மற்ற மொழிக்காரெல்லாம் பிரச்சனை பண்ணுவான்ட்டு இவர் 1500 ஆண்டுன்னு இந்தியா ஆண்டு அந்த காங்கிரஸ் ஆட்சி சொல்லும்போது ஆமான்னு சொல்லிட்டு செம்மொழின்னு அந்தஸ்தப்பட்டு வந்தீங்க. எனக்கு என் மொழி செம்மொழின்னு வந்துருச்சு. செம்மொழியா செத்த மொழியா? நீங்கள் உங்கள் மனச்சான்று நெஞ்சில் கை வச்சு எல்லாரும் சொல்லுங்கள். இதை விட்டு வெளியில் போனால் தமிழ் இருக்கா? பேச தமிழ் இருக்கா? நாக்கில் தமிழ் இருக்கா? நாட்டில் தமிழ் இருக்கா? ஏட்டில் இருக்கா? எங்கே இருக்குது தமிழ்? அப்போ செம்மொழின்னு சொல்லிட்டா, செம்மொழிக்கு ஒரு பூங்கா வச்சுட்டா, செம்மொழி நாள் கொண்டாடிட்டா மொழி வாழுமா? நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பேசுகிறீங்க, வர்த்தகர்கள் வணிகர்கள் மாநாட்டில் என்ன பேசுகிறீங்க? தமிழில் எழுதுங்க, பெயர் பலக எப்படி எழுதுங்க? ரெயின்போவே ரெயின்போனே எழுதுங்கிறீங்க. இதான் என் தமிழை வளர்க்கிறதா? இதான் தமிழ் மீட்சியா? ரெயின்போவை ரெயின்போன்னு எப்படி எழுதுறது? அதான தங்கிலீஷ். அப்படித்தானே எழுதியிருக்கு. ப்ளூ டைமண்ட் அப்படின்னு எழுதியிருக்குது. ப்ளூ ஸ்டோன் என்னுடைய உடற்பயிற்சி கொடுத்துக்கிற மாதிரி என் தம்பி பாய்க்க ப்ளூ ஸ்டோன் எழுதிருக்கு. நீல கல்னு எழுதி ப்ளூ ஸ்டோன் எழுது. நான் கேட்டால் சொல்லு. எல்லா கடைகளையும் போகும்போது அண்ணன் சொன்னதுக்காக திரும்பி பார்த்துப்போங்க. ஒரு இடத்துல தமிழ் இருக்காங்க. எழுத்து தமிழாக இருக்கும், ஆனால் உச்சரிப்பு ஆங்கிலம். எழுத்து ஆங்கிலமாக இருக்கும். இப்போ இல்லாட்டி எப்போ, IPPO இப்போ. எழுத்து ஆங்கிலம், உச்சரிப்பு தமிழ். விளங்குதா? அங்கே என்ன இருக்கும்? டீ ஸ்டால், தேநீர் விடுதின்னு இருக்காது. தேநீர் கடைன்னு இருக்காது. டீ ஸ்டால், டீ போட்டு இஸ்ஸு போட்டு ஸ்டால். இது என்னது? எழுத்து தமிழ், உச்சரிப்பு ஆங்கிலம். இதுக்கு பேர் தான் தமிங்கிலம், தங்கிலீஷ். இமயவரை பரவி இருந்த ஒரு இனக்கூட்டத்தை, தெற்காசிய முழுமைக்கும் பரவி இருந்த ஒரு இனக்கூட்டத்தை மொழியை சிதைச்சு அழித்து காலடியில் குறுகி வீழ வச்சு தமிழ்நாடுன்னு பேரை வச்சு என்னை ஏமாற்றி, எப்படி அவன் சொல்கிறான்ல, முதல்ல வெள்ளைக்காரன் வந்தான் எங்கள் நாட்டுக்கு, எங்கள் கையில் பைபிளை கொடுத்தான், எங்ககிட்ட ஆடு இருந்துச்சு, மாடு இருந்துச்சு, நிலம் இருந்துச்சு, வீடு இருந்துச்சு. அவன் வெள்ளைக்காரன் வந்தான், பைபிள் எங்கே கொடுத்தான், பைபிள் எங்கள் கையில் இருந்துச்சு, ஆடு மாடு நிலம் எல்லாம் அவங்க கைக்கு போயிடுச்சுங்கிற மாதிரி நீ இந்த தமிழ்நாடுன்னு பேரை வச்சு எங்களை மயங்க வச்சு
மொத்தமாக முடிச்சிட்டார். எங்கே இருக்குது தமிழ்? செம்மொழின்னு அவருக்கு பேரை வச்சா சொல்லுங்க. அந்த மாதிரி நீங்க ஆடியோ லான்ச்சுக்கு இது பண்றீங்க, வேலைக்கு வரீங்க. ஓய்வு என்பது எங்களுக்கே வியப்பா இருக்கு. ஓய்வு பத்தி நீங்க சொல்லுங்க. என்னை உருவாக்கின என் தலைவன் என் கற்பிச்சது ஓடிக்கொண்டே இருக்கணும். உறக்கத்துக்கு முதன்மைத்துவம் கொடுக்கக்கூடாது. நாம் அடிமை, உரிமை பெறுகிற ஓடுங்க. ஒரு நாள் உறங்கலாம், நிம்மதியாக உறங்கலாம். யாரும் நம்மை எழுப்பவே மாட்டார்கள் மரணத்திற்கு பிறகுன்னு இன்னும் என் காதுகளில் கேட்டுக்கிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போ அரசியலில் பொதுவாகவே சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம்ங்கிறான். உலகத்தில் சாதித்த எல்லா சாதனையாளனும் மிக குறைந்த அளவு உறங்கினம் தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் என்னை வளர்த்த இந்த ஆட்கள் எல்லாம் சித்தர்கள், யோகிகள் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல, இந்த சித்த மருத்துவர்கள்லாம், உன் பாட் போட, அவனுக்கு உடம்புக்கு ஓய்வு தேவைன்னு அதை எடுத்துக்கிறோம். விஜய் சார் காமராஜர்னு ஒரு ஆசிரியர் மேடையில ஏறி இறங்கி பேசினாங்க. இன்றைய காமராஜர் விஜய் ஐயா தான். இதை பத்தி என்ன நினைக்க? இந்த மாதிரி இதெல்லாம் கேட்க நேரிட்டு தான் எங்கள் தாத்தா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே செத்து போயிட்டு. அதை நம்ம இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது காமராஜருங்கிறவர் யாருன்னு அந்த சொன்னார்ல, அவருக்கும் காமராஜர் யாருன்னு தெரியாது. ஆசிரியர் அதான் ஆசிரியருக்கு தெரியல. அவர் என்ன படித்தாரோ காமராஜரை படிக்கல, அது தெரியுதில்ல. காமராஜர் 50 படம் நடித்து முதலமைச்சராக வரல, அரசியலுக்கு வரல. அது அடிப்படையில் எதையாவது பேசி வைக்கிறது. ஆசிரியர் பேசினா இப்போ முதல்வர் ஐயா ஐயா கருணாநிதி பிறந்த நாளை செம்மொழி நாள்னு சொன்னால் கட்சிக்காரன் ஏற்பான். தமிழ் மக்கள் இந்த இன உணர்வு மாணவனோட தமிழன் ஏற்பானா? செம்மொழி நாள்னா அது சொல்கிறதுக்கு எத்தனை இருக்குது, எவ்வளோ பெரிய இருக்கான். இலக்கியம் தமிழ் இலக்கியம் செத்து போன போது பெருமழையாக பெஞ்சு உயிர் பிச்ச பெரும்பாவளன் இருக்கான். எங்களுடைய பாட்டன் பாரதி இருக்கான், புரட்சி பாவலன் இருக்கான், மொழிக்காக கியாப்பை விஸ்வநாதன் இருக்கார், அண்ணல் தங்க இருக்கா, மறைமலையடிகள் எங்கள் மொழிக்காக போராடி உயிர் நீத்த செம்மொழி நாள்னு முதலாக ஒருத்தன் உயிர் நீத்தான் பாரு என் பாட்டன் நடேசன். தாளமுத்து நடேசன் போட்டிருக்குல்ல, உங்களுக்கு தெரியுமில்ல. மொழிக்காக முதல் உயிர் நீத்த அந்த நடேசனார். அவர் நடராஜன், தாளமுத்து நடராஜன். அந்த நடராஜன் என்னைக்கு இறந்தானோ அந்த நாள் தான் செம்மொழி நாளாக வைக்கணும். அதான் நடக்கும். இப்போ ஆசைக்கு அறிவிச்சு பார்த்துட்டு போக வேண்டியதுதான். வேற டேரக்டர் பேசுறீங்க, கேளுங்க. படத்துல பல இடங்கள்ல மத மாற்றம் சொல்லி பல விமர்சனம் பண்ணீங்க. கடைசியில குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லி ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. மண் சார்ந்த வாழ சொல்லணும். அவர் இது கற்பனையில் இல்லை. இப்படி இருந்து கடைசியாக அந்த குலதெய்வ வழிபாடுகள் எப்படி வருது அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ என்னுடைய குலதெய்வம் எங்களுடைய பாட்டி காளி, வீரமாகாளின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட கொல்லங்குடி காளின்னு எப்படி குலதெய்வம் வருதுன்னா, எங்களுடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் எங்கள் பாட்டனார் முத்துவடுக தேவரை இவன் வெள்ளைக்கார கொண்டு போகிறான். பொண்ணு கிடக்கும்போது கை குழந்தைய வச்சுக்கிட்டு எங்கள் பாட்டி இருக்குது, 5 சின்ன வயசு குழந்தை. வெள்ளச்சியை தூக்கிக்கிட்டு போகும்போது எங்கள் பாட்டைங்க 2 பேரும் தளபதியாக இருந்து மருது பாண்டியன்னு போகக்கூடாது, அவன் எப்படி பார்த்தாலும் நீங்கள் வருவீங்கன்னு தெரியும், சுற்றி வளைச்சிருவான்னு சொல்லி ராணியை காப்பாற்ற எங்கள் பாட்டிங்க தளபதியாக இருந்து தடுக்கிறாங்க. ஆனாலும் அது மாறுபடம் போட்டு எங்கள் பாட்டி குழந்தைய இடுப்பை தூக்கிட்டு கிளம்புது. போகும்போது வந்தது வேலுநாச்சியார்னு தெரிஞ்சிருது. அவனுக்கு தெரியாமல் எப்படி இருப்பான். அவன் சுற்றி வளைக்கும் போது குதிரையில் ஏறி தப்பிச்சு காட்டுக்குள்ளே ஓடுது எங்கள் பாட்டி. ஓடும்போது அங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஒருத்தி நிற்கிறா. அந்த பொம்பளை உடையான்னு ஒரு பெண். அவள் இவன் இந்த குதிரையில் வந்தவன் கேட்குறான், இந்த பக்கம் வேலுநாச்சியார் வந்தாங்களா அப்படின்னு. இங்கே இந்த பக்கம் வந்தாங்களா? ஆமாம். அப்படி எந்த பக்கம் போனாங்கன்னு கேட்குறான். சொல்ல முடியாதுன்னு சொல்லு. ஏன்னா தன்னுடைய ராணியை, தன்னுடைய அரசியை காட்டி கொடுக்க அந்த மகளுக்கு விருப்பம் இல்லை. காட்டி கொடுக்கும். சொல்லுன்னா கொன்றுவேன், நீ கொன்னாலும் சரி நான் சொல்ல மாட்டேன்டான்னு சொல்லியிருக்கு. வாழை உருவி வெட்டிடுறான். 2 துண்டா உடல் அப்படி விழுந்துருது. அப்போ என் சனம் ஓடியாருது. என் மக்கள் ஓடியாந்து நம்ம பாட்டியை, நம்ம அரசியை காட்டி கொடுக்காம வெட்டு உடல் 2 துண்டா விழுந்து இந்த உடையால் செத்துட்டாடா அப்படின்னோடனே இந்த ரத்தமாக கிடந்தவளை கும்பிடுது. தாயே அப்படின்னு அன்னையிலேருந்து எங்கள் குலதெய்வமாகி வெட்டு உடையால் காலி ஆயிட்டான். புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் குலதெய்வங்கள் உருவாகுது. அப்படி இந்த அநீதி அநியாயமாக இந்த மதத்தின் பேரால் பிரச்சனைகளை பண்ணி அழிவை ஏற்படுத்தின அவங்களை திருப்பி அழித்து ஊர் அமைதியை நிலைநாட்டிய அந்த பரமசிவனும் பாத்திமாவும் அந்த ஊர் தெய்வங்களாக வழிபடப்பட்டார்கள் அப்படிங்கிறத முடிக்கிறார்.
அதுதான் எந்த மதமா இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு திரும்பணும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் குலதெய்வ வழிபாடு இருக்குல்ல, எல்லாருக்குமே குலதெய்வம் திரும்பணும் திரும்பணுங்கிறதுல இப்ப நாங்க திரும்புறோங்கிறது நீங்க திரும்புங்க, திரும்பி பார்க்காம கூட போங்க, இருக்கிறத சொல்லலாம். இதை திரும்ப சொல்லிட்டாரு சீமான். ஐயோ தாய் மதம் சொல்லிட்டாரு. நான் அவன் சொன்ன மாதிரி, தம்பி சொன்ன மாதிரி 1 கோடி வேலை, இவ்வளோண்டு மூளை, 1 கோடி வேலை, இதையும் பிரச்சனையாக்கி ஜாதி வந்து வேணும்னு கேக்குறாங்க. என்ன ஜாதின்னு கேக்குறாங்க. எதுல ஸ்கூல்ல ஒரு சில ஸ்கூல்ல வந்து எல்லா ஸ்கூல்ல கேக்குறாங்க. இல்ல நாங்களே கேக்குறோம். பாருங்க, நீங்க பள்ளிக்கூடத்துல கேக்குறாங்க. இது அது மாத்த முடியுமா? எப்படி அதாவது நீங்க மாற்றுறது எப்படின்னா, நீங்க ஒண்ணு கணிச்சுக்கணும். இப்ப நல்லது விளங்குது, எல்லாருக்குமே குழப்பம் இருக்கு. இப்ப நாங்களே எங்க கட்சியில வந்து இது உங்க குடி எதுன்னு கேட்குறோம், சாதி எதுன்னு கேட்குறோம். ஏன்னு கேட்குறோன்னா, இப்போ உங்களுக்கு விளம்ப சொல்கிறேன் பாருங்க. எங்கள் குடிகளில், தமிழ் குடிகளில் முடி திருத்துற மருத்துவர் குலம்னு இருக்குது. அவங்க முதல்ல உங்களுக்கு பறையர், இந்த பாணன், இந்த 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 மருத்துவர், பண்டாரம்னா இங்கே இழி சொல்லா இருக்குது. பண்டாரம்னா அறிவு களஞ்சியம்னு அர்த்தம். எங்கள் முன்னோர்கள் ஆட்சி காலங்களில் ஒரு பண்டாரம்னு கட்டி எல்லா செல்வங்களையும் கொண்டு சேமித்து வச்சான். அது மாதிரி பல கலை செல்வங்களை தனக்குள்ளே சேமித்து வச்சிருக்கவனுக்கு பேர் பண்டாரம். பிள்ளைங்கதான் இங்கே இழி சொல்லா இருக்குது. இவனுக்கெல்லாம் இந்த குளம் துணியை வெளுக்கிற அந்த வண்ணார்னு ஒரு குடி இருக்குது எங்களில். இந்த குடிகளுக்கெல்லாம் இந்த நிலத்தில் எந்த அங்கீகாரமும் இல்லை. சரி, ஒரு வண்ணாரில் ஒரு எம்எல்ஏ சொல்லு, ஒரு வார்டு கவுன்சிலர் சொல்லு, ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் சொல்லு. வாய்ப்பு கொடுக்கல. கேட்கல, நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா வீழ்ந்து விட்ட ஒரு தமிழ் குடி எழுதும்போது எல்லாரும் இந்த நீங்கள் வேரோட ஒரு செடியை பிடுங்கும்போது எந்த வேரும் அந்தராம தான் பிடுங்கணும், இல்லைன்னா அந்த செடி உயிர் போட்டிருக்காது. அப்போ வீழ்ந்து கிடக்கிற எங்கள் ஆதி குடிகளை தூக்கணும். அப்படித்தான் குறவர், இருளர், இதுக்கெல்லாம் நாங்கள் தேடி தேடி கொடுக்கும்போது இப்போ வண்ணாருக்கு நான் இடம் கொடுக்கணும் தேர்தலில். இவர் வண்ணாரா இல்லையான்னு தெரியாமல் எப்படி கொடுக்குறது? இப்போ மருத்துவர் குலத்தில் ஒரு தம்பிக்கோ தங்கைக்கோ நான் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கணும், அவர் தெரியாமல் எப்படி கொடுக்குறது? இப்போ ஏன் தேவைப்படுது? இப்போ நான் ஒரு மருத்துவர் ஆகிட்டேன். மருத்துவர், நீங்கள் நோயாளி என்கிட்ட வர்றீங்க, என் முன்னாடி உட்காரும்போது என்ன செய்துன்னு கேட்காம இந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்கன்னா, நீங்கள் வீட்டில் போய் உயிரோடு இருப்பீங்களா, செத்து போவீங்களா? செத்து போவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு நான் கேட்கணும். எனக்கு வயிற்று வலி எவ்வளோ நாளாக வலிக்குது? 10 நாளாக வலிக்குது. என்ன சாப்பிட்டீங்க? விட்டு விட்டு வலிக்குதா இல்லை தொடர்ச்சியாக வலிக்குதா? அப்போ பாடுங்க, இங்கே தொடுறாரு, இங்கே வலிக்குதா? வலிக்கலை. இங்கே வலிக்குதா? வலிக்குது. இங்கே தொடும்பா வலிக்குது மருத்துவர். அப்போ சரி, அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? இது சாப்பிட்டேன். நான் வந்து புரோட்டா சாப்பிட்டேன். அது போதும்ல. அப்போ ஒரு முடிவுக்கு வருவார். அப்போ இதை சாப்பிடுங்க, ஒரு 10 நாளைக்கு சாப்பிடுங்க, இதை குடிங்க, இதை குடிச்சிங்கன்னா சரியான்னு சொல்லுவார். இது தேக மருத்துவம். இப்போ நாங்கள் செய்ய நினைக்கிறது தேச மருத்துவம், சமூக மருத்துவம். அப்போ அந்த சமூக மருத்துவம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சா ஏற்றதாழ்வு குறைஞ்சி, போட்டி பொறாமை குறைஞ்சி, சமத்துவம் வந்துடும். சமதர்ம சமூகம் படைக்கணும்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அப்படின்னா குடிகளை பார்க்கணும். இவன் ரொம்ப நாளாக கீழே கிடக்கிறான், இவனுக்கு தூக்குடா, இவனை மேலே தூக்கி விடுறான். விளங்குதா? இவன் ஓரளவு பரவாயில்ல. அதான் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இப்படி வர்றதில்ல. இதுதான் இதில் வந்து நீங்கள் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர்லாம் வர்றது காரணம் அதுதான். இப்போ அதனால் அதை வந்து பள்ளிக்கூடத்தில் கேட்குறாங்க, சான்றிதழில் குறிக்கிறாங்கங்கிறத நீங்கள் ஏன்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இருக்கு, அதை பங்கீடுன்னு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதுக்காக தான் அதை கேட்குறாங்க. அது ஒரு பெரிய குற்றமாக அது சான்றிதழோடு விட்டுட்டிங்கன்னா சண்டை இல்லை. புரியுதா? அதான் அதை சபைக்கு எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா சண்டை. அதனால் அதை போய் ஒரு குறையாக நினச்சிக்கிட்டு அதில் எப்படி சாதியை ஒழிக்க சொல்கிறாங்க, அப்படி சாதியை ஒழிக்க இருக்கிற கடைசி நோயை ஒழிக்கிறதுக்கு இருக்கிற ஒரு மருந்து இருக்குல்ல, அந்த மருந்து தான் இது. அதனால் ஒரு சமத்துவ சமூகம் படைக்க இருக்கிற கடைசி வாய்ப்பு அதே சாதி சனியன்தான். அதை வச்சு தான் அதை ஒழிக்கணும். அதுக்கு நீங்கள் அதை ஒரு தவறாக நினைக்காம விட்டுங்க. வேற